அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம், இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பேட்டி என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதனையடுத்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்கும், எதை நோக்கி இருக்கும் என்பது குறித்த தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்பது பெரும் கேள்வியாக சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஏன்னா நம்ம முன்னதாகவே பல்வேறு காணொலிகளில் பதிவு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியிலையுமே அதிகார பகிர்வும் அதிகார மாற்றமும் எழப்படக்குள்ள ஒரு சிறு சிறு சலசலப்பு என்பது எழுவது வழக்கம். திமுகவிலையும் இது எழுந்தது, வெள்ளையாருக்கும் தெரில. அதிமுகவில் எழக்கூடிய சூழலில் தான் அம்மையாரினுடைய மறைவு ஏற்பட்டது. தேமுதிகவிலையுமே நடந்தது, ஆனால் பெரிதாக வெளிக்கொண்டு வரல. வைகோ அவர்களுக்கு நடந்தது பெரிதாக ஊடகங்களின் வாயிலாக பார்க்கப்பட்டது. அதையெல்லாமே தாண்டி தற்போதைய சூழலில் அரசியல் நகர்வுகள் கூட்டணின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விடயங்கள் நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் பாமக மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகார பகிர்வு அதிகார மாற்றம் என்பது பெருமளவில் பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்குது. நிகழ்காலம் எதிர்காலம்னு சொல்லிட்டு பல வகைப்பட்டிருந்தாலும் இன்றைய சூழலில் ஊடகங்களுக்கு பெருமளவில் தீனி போட்டிருக்கிறோம். நாம் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். இதனால் வரைக்கும் நம்மை குறித்து யாரும் எந்த ஒரு செய்தியுமே ஊடகங்களில் போடாதவர்கள் இன்றைய தினம் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னதை மட்டும் குறிப்பிட்ட பதிவுகளாக பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, யாரும் எந்த காரணத்தை முன்னிட்டும் விமர்சனம் செய்து பதிவு செய்ய வேண்டாம். மேலும் தம்மை யாரும் இந்த சூழலில் சந்திக்க வேண்டாம். பணியூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலேயோ அக்கறையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலேயோ தன்னுடைய அழைப்பு, அதாவது தலைவர் அவர்களுடைய அழைப்பு வரும் வரை யாரும் நேரிலோ அல்லது தொலைபேசியின் வாயிலோ சந்திக்க வேண்டாம் என்ற தகவல் கொடுத்துருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறாங்க. எதுவும் கேள்வி கேட்குறோம் போகிறோம் வரன்னு சொல்லிட்டு இல்லம் நோக்கி வர வேண்டாம். எதுவாக இருந்தாலும் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து எனக்கான பணியை செய்வேன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த அரசியல் பணிகளை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. தொண்டர்கள் எந்த ஒரு சலனமும் ஏற்பட வேணாம். இது ஒரு இயல்பான விடயம்தான். என்ன இப்போ திமுக அதிமுக போன்ற அந்த அதிகார பகிர்வு பிரச்சனை வரக்குள்ள ஊடகங்கள் பெருமளவில் இல்லை, அதனால எந்த விஷயம் வெளில வரல. இன்னைக்கு ஊடகங்கள் அந்த கழுகு போல நம் மீது அவர்களுடைய பார்வையை முன்வைத்திருக்கிறாங்க. ஆகையினால இந்த செய்திகள் என்பது வெளிவர தொடங்கி இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நிச்சயமா அண்ணன் அவர்களுடைய தலைமையேற்று அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் அனைவரும் பயணித்து நம்முடைய இறுதி இலக்கை அடைய வேண்டுமாய் உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.